பிரச்சனை என்னன்னா சார், விஜயகாந்த் டிஎம்கே கிட்ட போயிறக்கூடாது. இன்னைக்கு ம். திமுகவுடைய வலுன்னு சொல்ற நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், ஐஜேகே, இவரு தேமுதிகவா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இந்து முஸ்லிம் இதா ம். இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க. ஆமா. ம். விஜயகாந்த நீங்க அவர் கட்சியில இருந்து 18 எம்எல்ஏக்களை உருவிட்டீங்க. நாளைக்கு அவர் மேல தொடர்ச்சியான வழக்குகள் போட்டு சிதைச்சிட்டீங்க. அவர் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிட்டீங்க. அதிமுக காலகட்டத்துல விஜயகாந்தோட அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடுச்சு ஜெயலலிதா. ஆமா. இந்த சமயத்துல நாளைக்கு அந்த கோவத்தை காட்டுறதுக்கு விஜயகாந்த் ஒருவேளை திமுகவுடன் கை கோர்த்துட்டால் அது அதிமுகவுக்கு நஷ்டமாயிரும். சோ விஜயகாந்த் டிஎம்கேக்கு போயிடக்கூடாது. ம். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு புதுசா ஒரு அணியை உருவாக்கணும். அந்த அணிக்கு உண்டான பணம் ஃபுல்லா ஏடிஎம்கே தான் குடுத்தாங்க. ஜெயலலிதா தான் குடுத்தாங்க. அதுக்கு வைகோ ம். வச்சு ப்ளே பண்ண வச்சு நீங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. டிஎம்கே பக்கத்து எந்த அலையன்ஸ் கட்சியும் போக விடாம விட்டு, நாளைக்கு இந்த மக்கள் நல கூட்டணியோட முழுமையான எதிர்ப்பை திமுக மீது செலுத்த வச்சு, அதாவது 2வதுக்கும் 3வதுக்கும் தான் சார் சண்டை. அதனால 1வது ஈஸியா ம். ஜெயிச்சிருச்சு. ஆனா இப்ப ஆமா. விஜயை பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு அவர் சொல்றது அதானே. ஒண்ணு டிவிகே இல்ல டிஎம்கேங்கிறாரு. சோ அவர் டிஎம்கே. டார்கெட் ம். ஃபுல்லாவே 3வதுக்கும் 1வதுக்கும் தான். சோ ம். 3 1 அடிச்சுக்கிறப்ப 2 பிரச்சனை இல்லாம எந்திரிச்சுக்கும். அவ்வளவுதான் லாஜிக்.